சோ இந்த கிராமத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 16,000 நபர்கள் வந்து வசிக்கிறாங்க, 16,000 மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இந்த 16,000 மக்களுடைய அடிப்படை உரிமைகள்ல ஒரு உரிமையான காலையில 6 மணில இருந்து இந்த வயலுக்கு இருக்கேன். ஒரு பாட்டில் தண்ணி 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கேன். கை கால் கழுவுறதுக்கு தண்ணி இருக்கா? அதுக்கு இல்லையா? டெய்லி புழக்கத்தை புழங்குறதுக்கான தண்ணியும் கிடையாது. ஒரு பேரல் தண்ணி வந்து 40 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வரும். 40 நாளைக்கு ஒருக்கா 40 நாளைக்கு ஒருக்கா. இன்னைக்கு தண்ணி வந்துன்னா இதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு தண்ணி மறுநாள் திரும்ப வரும். இந்த தண்ணியை வச்சுதான் நாங்க டப்பால அடைச்சி வச்சுன்னா வெறும் பூச்சியும் புழுவும் மாதிரி இதை வச்சுதான் நாங்க குடிச்சுக்கிறோம். இதுவரை அந்த பணம் யாரு வாங்கினா? அரசு அதை நாங்க ஒத்துக்கிற மாட்டேங்க. நாங்க தான் வாங்கணும் இந்த பணத்தை, நாங்க அதை உங்களுக்கு போட்டு தரணும். யாரும் போட்டு தர்றப்பல இல்ல. தூத்துக்குடி மாவட்டம் தானங்க. கனிமொழி ரொம்ப கிழிச்சது வந்து நீங்க ஓட்டு கேட்க தானே விஸ்கு வாரிய மீனவர் ஓட்டு வேணும் எவ்வளவு அழகா மாட்டிய. ஏன் அதை செய்ய முடியலையா உங்களால? தூத்துக்குடியில எவ்வளவு அளவுக்கு தண்ணி ஓடுது, ஏன் இங்க கிடையாது? இந்த ஊர்ல எங்க தோண்டினாலும் உப்பு தண்ணி தான். இது கடல். என்ன செய்யறாங்க, சில நேரங்களில் வந்து நிறைய பவுடர் கொண்டு வந்து அள்ளி போட்டுறாங்க. அதனால எங்களுக்கு வயிறு வலி வருது. வயிறு வலினா அதிகமான வயிறு வலி வருது. அரசாங்கம் தானே இதை செய்யணும். இல்ல நாங்க போய் அரசாங்கத்துல போய் தண்ணியை போய் வாங்கிட்டா, அவங்க வீட்டுல போய் தண்ணியை நாங்க வாங்கிட்டா வர முடியும். ஒவ்வொரு கவர்மெண்ட்காரங்க வீட்டுல எல்லாம் இப்படி குடிப்பாங்களா? அல்லது இந்த கட்சிக்காரங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களே, ஒரு நாள் வந்து புன்னக்காயல் மக்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா சௌரியமா கிடைக்காயணும் எந்த கட்சிக்காராவது கேட்டிருப்பீங்களா? இல்லை. சுகாதாரம் இல்லை, அரசாங்கம் தானே சுகாதாரம் தரணும். நீங்களே 40 நாள் 45 நாள் கழிச்சு தண்ணி தந்தா எங்க கிடைக்கும் சுகாதாரம்? நீங்க குடிப்பீங்களா? முதல்ல 25 வருஷம் ஆண்டதான் மிச்சம். ஆனா ஒரு தடவை அனிதா சொல்லியிருக்காரு, கடலோடி ஓட்டை கொண்டு கடலுக்கு போட்டு. இவனுவை என்ன செய்யறானுவ, இந்த தேர்தல் வார நேரம் ஒரு கோட்டை இருக்கும், ஒரு பொட்டன பிரியாணிக்கும் கோசம் போடுறாங்க. அதுல அவனை இது மாறி எங்களுக்கு வந்து எம்பியா இருக்கிறவங்க வந்து கனிமொழி மேடம் வந்து இருக்காங்க. சரி. எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து தான் சட்டமன்றம். சட்டமன்றத்துல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தான் எங்க அமைச்சர். ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகம். ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்க ஊர் வந்து பழம்பெரும் பெருமைகளை கொண்டது. ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணியை வச்சேன்னா புழு வச்சிருது. புழு வச்சோடனே அந்த தண்ணியை பார்த்து மறுபடியும் அரிப்பை வச்சு அரிச்சு மறுபடியும் சூடு பண்ணி தான் அந்த தண்ணியை நாங்க கொடுக்க வேண்டிய கிழமை பிள்ளைகளுக்கு வழி இருக்கு. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த கிராமத்திலேயே எல்லா ஊர் கிராமங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வயக்காடு அந்த மாதிரி இருக்கும். நாங்க கடலால சொல்லப்பட்ட கிராமத்துல தான் இருக்கிறோம். ஆனா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்னுடைய மக்கள் பிரச்சனை, இது என்னோட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன். என்னுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் இந்த ஊரை பற்றி. இது போன்ற முழு தரவுகள் எல்லாமே இங்க வசிக்கின்ற மக்கள்கிட்டயே நம்ம நேரடியாக கேட்டுருவோம். உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்செந்தூர் வட்டம் புன்னக்காயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் டிலைட்டா அவர்கள் என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சியில இருந்த போதிலும் கூட நம்ம கனிமொழி அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகுது. என்னடா கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே பயங்கரமா விமர்சனம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா வைரல் ஆகுது. சோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் டிலைட்டா அவர்களை நம்ம அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே இங்க மிகப்பெரிய ஒரு குடிநீர் பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயத்த இவங்க பதிவு பண்றாங்க. சரி, நாங்க நேரா ஸ்பாட்டுக்கு வரோம். இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டு நம்மளுடைய உரிமைக்களம் ஊடகத்துல நம்ம கொஞ்சம் பதிவு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நேரடியாகவே இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இப்ப நாம இருக்கிற இடம் புன்னக்காயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம்.
சோ இந்த கிராமத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 16,000 நபர்கள் வந்து வசிக்கிறாங்க, 16,000 மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இந்த 16,000 மக்களுடைய அடிப்படை உரிமைகள்ல ஒரு உரிமையான குடிநீர் வசதி என்பது ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கடுமையான போராட்டங்கள், அனுதினமும் போராட்டங்கள் பண்றாங்க. அனுதினமா போராட்டம் பண்ணி எங்களுக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அதிகார வர்க்கங்கள்ட்ட தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தொடர்ச்சியா சொல்லி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட தொடர்ச்சியா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இது நாள் வரைக்கும் இந்த மக்களுடைய பிரச்சனையை கண்டுகொள்ளவே இல்லை. ஆக்சுவலா என்னன்னா, இந்த புன்னக்காயல் கிராமத்துல வந்து குடிநீர் வந்து என்பது இல்லை. குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, புழங்குறதுக்கும் தண்ணி கிடையாது. புழங்குறதுலாம் பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் தண்ணி கிடையாது. ஆனா 40 நாளைக்கு ஒருக்கா என்ன பண்றாங்கன்னா தண்ணீர் வசதி செய்து கொடுக்குறாங்க. வெறும் 40 நாளைக்கு ஒருக்கா. இப்ப அறிவியலின் அடிப்படையில் நம்ம பாக்குறப்ப இந்த 4 டிகிரிக்கு கீழே போனாலே அதுல வந்து பாக்டீரியாஸ்கள் வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வெறும் 4 டிகிரி கீழே போச்சு அப்படின்னா பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாகும். அதான் 4 டிகிரில இருந்து 5 டிகிரி 6 டிகிரி மாதிரி போச்சுன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அப்ப ஏறக்குறைய 40 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணி தாராங்க அப்படின்னா இவங்க பெரிய பெரிய பேரல்ல தண்ணியை பிடிச்சு வச்சிடறாங்க. 40 நாட்களுமே அந்த தண்ணியை தான் இவங்க வந்து குடிப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். அதாவது இந்த மக்களும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இந்த மக்களும் ஓட்டு போட்டுதான் இந்த மக்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்த போதிலும் கூட இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை இந்த அரசாங்கம் செய்து தரவில்லை. குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தரவில்லை. ஜல்ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம், இந்த ஜல்ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தின் அடிப்படையில 3,02,07,000 ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 3,02,07,000 ரூபாய் எங்கே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து நம்ம தமிழக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நாங்க இந்த ஊருக்கு குடிநீர் வசதிக்காக பைப் நாங்க போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டிலுமே 1000 ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, 16,000 மக்கள் வசிக்கிறாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலுமே வந்து 1000 ரூபாய் வசூலித்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, மறுபடியும் ரூபாய் 412 ரூபாய் நாங்க பைப் லைன் போட்டு தரோம் சொல்லி வசூல் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல நாங்க அந்த புன்னக்காயல் கிராமம். எங்களுக்கு வந்து எம்பியா இருக்கிறவங்க வந்து கனிமொழி மேடம் வந்து இருக்காங்க. சரி, எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து தான் சட்டமன்றம். சட்டமன்றத்துல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தான் எங்க அமைச்சர். ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்க ஊர் வந்து பழம்பெரும் பெருமைகளை கொண்டது. இங்கதான் முதல்ல வந்து அச்சுக்கூடம் இருந்திருக்கு, அச்சுக்கூடம் இருந்திருக்கு, மருத்துவமனை இருந்திருக்கு, கல்லூரியெல்லாம் இருந்திருக்கு. இவ்வளவு இருந்து இதெல்லாம் போகிறதுக்கு காரணமே வந்து தண்ணீர் பற்றாக்குறையினாலதான். இப்போ எங்க மக்கள் பூரா காலங்காலமா அந்த தண்ணி ஒரு நேரம் 40 நிமிஷம் தண்ணி வரும் ஒரு குடும்பத்துக்கு. அது வந்து தெரு பைப்ல தான் பிடிப்போம். அது தண்ணியே வர்றது இல்லையா, இல்ல வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருது, தண்ணியே வர்றது இல்லையா? அது 30 நாளையில இருந்து 40 நாளைக்கு ஒரு முறை தான் 40 நிமிஷம் தண்ணி ஒரு குடும்பத்துக்கு வருது. நாங்க படுற வேதனை துயரம் யாருமே இதை கண்டுக்கிற மாட்டேங்காங்க. இது வரையில 40 நாள் 45 நாள் கழிச்சு தண்ணி வருதுன்னு சொன்னா அதை அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. இதனால நாங்க படுற ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டம் எங்க ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதை நாங்க அரசாங்கத்துல பல முறை போராடி கேட்டாச்சு. ஆனா யாருமே இது செவுகுடுத்து கேட்கறதுக்கு இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க ஊருக்கு சலுகை வேணா முதல்ல தண்ணிய கொண்டு வந்தா தான் எங்க ஊர் மக்கள் ஓட்டு போடும். இந்த தடவை அதுக்கும் போடாது இதுக்கும் போடாது எதுக்கும் போடாது, அவ்வளவு புடிவாதத்துல இருக்கும். புறக்கணிப்பு பண்ணுவோன்றீங்க. ஆமா, இதுதான் முக்கியமா இப்ப இருக்குது மக்களுக்கு. இந்த காலையில 6 மணில இருந்து இந்த வயலுக்கு இருக்கேன், ஒரு பாட்டில் தண்ணி 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கேன். கை கால் கழுவுறதுக்கு தண்ணி இருக்கா? அதுக்கும் இல்லையா? டெய்லி புழங்குறதுக்கான தண்ணியும் கிடையாது. ஒரு பேரல் தண்ணி வந்து எங்களுக்கு ஒரு வண்டிக்காரன் ஒரு வண்டி 1100 ரூபாய்க்கு தரோம். ஒரு வண்டி ஒரு வீட்டுக்கு 1100 ரூபாய்க்கு இறக்குறோம். குடி தண்ணி 50 ரூபாய் பாட்டல். இப்ப எங்களோட ஓட்டு உங்களுக்கு வேணும்ல, அப்ப ஏன் எங்களுக்கு தண்ணியை கொண்டு வர முடியல? தூத்துக்குடி மாவட்டம் தானங்க கனிமொழி. ஆமா, கனிமொழி எங்க கிழிச்சது, ரொம்ப கிழிச்சது வந்து ஓட்டுக்கு மட்டும் நானா நீனா எவன் வந்தாலும் சரி. நான் விஜய் கட்சியில இருக்கேன் தம்பி, நான் இப்ப கூட சொல்றேன், யாரு வந்தாலும் சரிதான். நான் விஜய்கிட்டே 3 நேரம் போயிட்டு வந்தாச்சு. நான் சாதாரணமா கருவாட்டுக்காரி மட்டும்தான்.
ஆனா நான் அதுல இருக்கேன். ஆனா என்ன பொறுத்த நான் தம்பிகிட்ட சொன்னதும் அதே வார்த்தை தான். எதை செய்யறியா முதல்ல என் ஊர் மக்களுக்கு நீ தண்ணி வசதியை முதல்ல கொண்டா, அதுக்கு வந்து மத்த தண்ணி கிட்டத்தட்ட போன மாசம் எங்களுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்தது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்தது இன்ன வரைக்கும் வரல. இன்னைக்கு தேதி எத்தனை பாத்தீங்கல்ல, செப்டம்பர் 13 ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்தது, இன்னும் தண்ணி வரல. இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வருமோ எங்களுக்கே தெரியாது. எங்க நாங்க போக நினைச்சாலும் போக முடியாது. இப்போ வந்துருமோ தண்ணி, அப்போ வந்துருமோ தண்ணி, இதைத்தான் நாங்க சேகரிச்சு வைக்கணும். அரசாங்கத்துல வந்து சொல்றாங்க நீங்க பெரிய பெரிய கண்டெய்னர்ல பிடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க அந்த 40 நிமிஷம் தண்ணி நாங்க எதுல சேர்த்து வைக்க? 10 குடம் தான். அவங்க சொல்றாங்க நீங்க இந்த ட்ரம்ல பிடிக்காதீங்க, இது பூச்சி பத்தும், நீ அது குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். என்ன செய்யறாங்க, சில நேரங்கள்ல வந்து நிறைய பவுடரை கொண்டு வந்து அள்ளி போட்டுறாங்க. அதனால எங்களுக்கு வயிறு வலி வருது. வயிறு வலினா அதிகமான வயிறு வலி வருது. நாங்க பூச்சி இருக்கு போட்டுதான் ஆகுவோன்னு கட்டாயப்படுத்தி போட்டு போயிடுறாங்க. இல்ல நாங்க சூடு பண்ணி குடிக்கிறோமா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கட்டாயப்படுத்தி உள்ள போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த தண்ணியை குடிச்சா ரொம்ப வயிறு வலிக்கு. இங்க நமக்கு தர்ற தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் தான் போதுமானதா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா விலைக்கு தான் நாங்க தண்ணி வாங்குறோம். 20 லிட்டர் கேன் ஒரு நாளைக்கு 40 ரூபாய் கேன்னா என்னாச்சு? அதுல சோறு வைக்கணும், அதுலதான் குழம்பு வைக்கணும், அதைத்தான் குடிக்கணும். 40 ரூபாய்னா 10 நாளைக்கு 400 ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 1200 ரூபாய் ஆச்சு. இங்க போற கடல் தொழில நாங்க அதெல்லாம் எப்படி வாங்கி நாங்க எப்படி குடிக்க முடியும்? அரசாங்கம் தானே இதை செய்யணும். இல்ல நாங்க போய் அரசாங்கத்துல போய் தண்ணியை போய் வாங்கிட்டா, அவங்க வீட்டுல போய் தண்ணியை நாங்க வாங்கிட்டா வர முடியும்? ஒவ்வொரு கவர்மெண்ட் வேறங்க வீட்டுல எல்லாம் இப்படி குடிப்பாங்களா? 40 நாள் கழிச்சு தண்ணி வந்தா 1.5 மாசத்துக்கு முந்தி தண்ணி வந்தா தண்ணி எல்லாம் கிருமி பத்துமா பத்தாதா? அது எத்தனை ஆயிரம் கிருமி உண்டாகும். அந்த அங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து வர்றது ஒரு சொட்டு மருந்தை ஊத்துறது, மூடி வச்சுக்கிறங்க, முடிஞ்சு. பிடிச்சு வச்ச தண்ணியில ஊத்தி விடுறாங்க. அவங்க எங்க ஊத்துறாங்க, நாங்க தான் ஊத்துறோம் தேங்காய். தண்ணியை வாங்கி இவங்களே குடி தண்ணியும் வாங்கி வச்சு அதுல வந்து தண்ணியும் ஊத்தி இது அந்த எண்ணெயும் ஊத்துறீங்க, ஊத்தி அதையும் குடிக்கிறீங்க. ஆமா, ஆனா இது வந்து ஒரு பெரிய கொடுமை தான். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா தண்ணி எண்ணெயுமா குடிக்கிறது ஒரு கொடுமை தான். மறுபடி பாருங்க, மருந்தை ஊத்திட்டாலே அந்த தண்ணி குடிக்க முடியாது. புழக்கத்துல இருக்க இல்ல, அதாவது புழக்கத்துல இருக்கிற தண்ணிக்கு வந்து மருந்து ஊத்துவாங்க, குடி தண்ணிக்குமா ஊத்துறாங்க? சரி, உங்க ஊர்ல சின்ன ஊரா தான் இருக்கு, ஒரு கிராமமா தான் இருக்கு. நீங்க உங்க ஊர்ல அன்னாடு தண்ணி வருதா வரலையா? எங்க ஊர்ல வருது. 5 குடம் தண்ணி நிலைமை குடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 5 குடம் விடு, டெய்லி 5 குடம் விடு, போதும். இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க எதுவும் வேற எதுவும் ஒரு போர்ஸா வந்து ஒரு போராட்டம்? இந்த ஊரை வந்து அவன் கழிப்பட்ட ஊரா எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் பொங்கி அழிஞ்சா காடு வாங்காது. உன்னக்காயல்காரன் பொங்கி அழிஞ்சா காடு வாங்காது. எங்களோட ஓட்ட வச்சுதான் நாங்க குடிச்சுக்கிறோம். 40 நாள்ல தண்ணி வருது, தண்ணி வந்ததை நீங்க வந்து தேவைக்கு பிடிச்சு வச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்து 40 நாள் வர்ற வரைக்கும் இந்த தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி தான் குடிக்கணும். அதுல புழு வச்சாலுமே நீங்க அதை வடிகட்டி தான், அவ்வளவுதான். அதை வடிகட்டி தான் நீங்க வடிகட்டி குடிக்கணும். அதோட புழுவோட சேர்த்தும் குடிக்க வேண்டியதா, வேற வழி இல்ல. ஓஹோ, சரி சரி. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் அதை சூடு வச்சு குடிக்க முடியாது. சரி, நைட் நேரங்கள்ல அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எடுத்து கோரி குடிச்சிட்டு போக வேண்டியதான். அப்படிதான் நாங்க இப்படி கடந்து சீரடா. இதுக்காகிட்டு எங்க ஊர் பொதுமக்களும் எல்லாரும் இது தண்ணி காட்டி எவ்வளவோ அலைஞ்சு கிளஞ்சி எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்கதாங்க. என்னென்ன முயற்சி பண்ணீங்க நீங்க? எல்லாம் தண்ணி வேண்டி என்னென்ன முயற்சி பண்ணீங்க? யார் கலெக்டரை போய் பார்த்தாங்க, அதிகாரியை பார்த்தாங்க, எம்எல்ஏ பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்து எல்லாருக்கும் மனு கொடுக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம தான் போகுது. இப்ப 40 நாளைக்கு ஒருக்கா தண்ணி குடிக்கிறீங்க. 40 நாளைக்கு ஒரு பழைய தண்ணியை தான் நீங்க வந்து 39 நாளும் குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப அதனால உடல்நல கோளாறுகள் இந்த மாதிரிலாம் குழந்தை குட்டிகளுக்கு வந்து காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஒரே சில நிறைய குழந்தைகளுக்கு வாந்தி, வாமிட்டு, கிட்னி ப்ராப்ளம் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு இந்த ஊர்ல. புது தகவலா சொல்றீங்க? கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். அந்த தொற்று காய்ச்சல் வந்து ஏகப்பட்ட நேரம் இந்த ஊருக்கு வந்துருக்கு. இதைத்தான் கிடையாது. ஏன்னா வேற வழி இல்ல. வேற எங்க போய் தீக்கிறதுக்கு யாரும் தீத்து வச்சோமா இல்ல. இவங்களும் எங்க இல்லாம போய் பார்த்தாங்க. ஒண்ணுக்கும் பிரயோஜனமா ஆகல. வேற வழி இல்லாம வேற என்ன செய்ய. ஆனா ஒண்ணு, இந்த ஏறக்குறைய இவ்வளவு பணங்களை சேர்த்து சேர்த்து இந்த பணம் எங்க யார் வாங்கினா யார்கிட்ட போச்சு இதுவரை துப்பும் இல்ல துணையும் இல்ல. மக்கள் வந்து ஆத்தூர், அதாவது ஆத்தூர் பஜார்ல வச்சு அனைத்து கட்சிகளையும் வச்சு நம்ம போராட்டம் பண்ணுவோம். நேரடியா இந்த அரசுட்ட காவல்துறையிட்ட போய் அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த காவல்துறை யாருக்கானது? மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இந்த காவல்துறை மக்களுக்காக நிக்கணுமா இல்ல அரசுக்காக நிக்கணுமா? நீங்க அனுமதியை கொடுத்து போக வேண்டியதானே? மக்கள் வந்து போராட்டம் பண்றதுக்காக அனுமதி கேட்கறாங்க. உங்களால இத கூட செய்ய முடியாதா? காவல்துறையால இத கூட செய்ய முடியாதா? செய்ய முடியலையே. அனுமதி யாரு கேட்டது? நீங்க கட்சி சார்பா கேட்டாங்களா? இந்த ஊர் கமிட்டிக்காரங்க
போய் கேட்டிருக்காங்க. ம், நாங்க இந்த மாதிரி போராட்டம் வச்சுட்டோம், எங்களுக்கு அனுமதி தாங்க ம், ம், அப்படின்னு. ம். ஆனா ஆத்தூர்ல இருக்கக்கூடிய ம். இந்த காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல. கொடுக்கல. இத விடுதலை சிறுத்தை கட்சி சார்பா வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. ம், ம். ஆமா. அதை நீங்க சரியா செய்தீங்களா? முதல்ல நீங்க சரியா செய்யாததுனாலதான் இந்த ஊரு கடந்து நீங்க சீரழிச்சிருக்கு. 12,000 மக்கள், இதை யாராவது இங்க ஏற விட்டு பார்த்திருப்பீங்களா? இல்ல. ஓட்டுக்கு மட்டும் ஓடி ஓடி எலெக்ஷன் நேரங்கள்ல வந்து எப்படியும் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க இவங்க யாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்டயோ இல்லாட்டி மாண்புமிகு கனிமொழி அவர்கள்ட்டயோ நீங்க எதுவும் கோரிக்கை வச்சீங்களா, பெட்டிஷன் கொடுத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு ஊர் சார்பா பண்ணிருக்கீங்களா? இப்ப நான் 2 வருஷம் தான் ஆக போகுது. அதுக்கு இது 5 வருஷத்துக்கு முன்னால தேர்தல். அப்ப தேர்தல்லாம் வாக்கெல்லாம் கொடுத்தாங்க. வாக்கு கொடுத்ததுதான் தெரியும், என்ன வாக்கெல்லாம் கொடுத்தாங்க சரியா தெரியும். வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. இதே லெவல்ல தான் புன்னக்காயில் ஓடிட்டு இருக்கு. இப்படியே ஓடிட்டு சொல்லுங்களேன், எங்க ஊரை மாதிரி ஒரு ஊர்லயும் வியாதி கிடையாது. அதான் அடுத்து கேட்க நினைச்சேன். கல்லடைப்பு, கிட்னி பாதிப்பு, மஞ்சக்காமாலை, தொத்து நோய் நிறைய ஏகப்பட்ட. நேத்து முந்தா நாள் மதுரைக்கு போயிருக்கேன். மீனாட்சி மிஸ் 6 வயசு குழந்தை கிட்னில புண்ணாகி நீர் போகாம இந்த இருக்கு பார்க்க சொல்லுங்க. யாரும் பொய் சொல்ல இல்ல, ஒண்ணுமே தான் சொல்றேன். இந்த ஊர்ல இருந்து இங்க முடியாட்டாங்க. 4-5 ஆஸ்பத்திரியில காமிச்சு முடியாட்டாங்க. கடைசியில இன்னைக்கு லட்சக்கணக்கில் அந்த பிள்ளைய செலவழிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவலனாலதான் இன்னைக்கு புன்னக்காயில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் நான் பேசுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிகமான இறப்புகள் ஏற்படுதுன்னு வேற பதிவு பண்றாங்க. டெங்கு காய்ச்சல் ரொம்ப இந்த ஊர்லயே டெங்கு காய்ச்சல் வந்து அதிகமான ஊர் எதுன்னா புன்னக்காயில் சொல்றாங்க. ஏன்னா இந்த 40 நாளைக்கு ஒரு நேரம் வர்ற தண்ணி எங்க இருக்குன்னா புன்னக்காயில மட்டும்தான் இருக்கு. கடலுக்கு போயிட்டு வர மக்கள் இந்த உப்பு தண்ணில இருந்து நைட்டு போயிட்டு காலையில வருது. பளிச்சுன்னு ஓடி வந்து தண்ணி குடிக்கணும். எங்க இருந்து குடிக்கும்? இதுல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு பாருங்க. தண்ணி நீங்க உள்ள இறங்கி பாத்தீங்களா? போய் பாருங்க. இப்படிலாம் இந்த ஊர்ல செய்யும் போது, இப்படி இருக்கும் போது மக்கள் பேசாதான். ஓட்டுக்கு மட்டும் வாரிய அம்மா ஐயா காலில் விழுவுறிய. அவர் அனிதா சொல்றா, நீ காசு தந்தா ஓட்ட போடுவேன். காசை தந்தா ஓட்டு பண்ணி காசை கொடுத்து பழக்கம் கட்ட நீ தானே. என்ன சொல்றாங்களே கேளுங்க, கேளுங்க. அனிதா ராதாகிருஷ்ணனா? ஆமா, நிறைய சொல்லிருக்கேன். ஓடி வாரியரு மீனவர்கள குப்பை அப்படிங்கிற அடிப்படையில அவர் நடத்திட்டு இருக்காரு. ஆமா, அது உண்மை. நானே ஒரு இதுக்கு போனேன். நானே சொல்றேன், அவர் வீட்டுக்கு போனேன். நான் அதையும் இப்ப சொல்றேன். குப்பை இல்ல சொல்லுங்க. நானே அவர் வீட்டுக்கு போன. ஒரு என் புருஷன் கேன்சர்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு ஒரு கட்சிக்காரி போனான். போய் 3 லட்சத்துக்கு ஒரு செக் கொடுத்தாரு. அதை கூட்டிட்டு போனவனே செக்க வாங்கிட்டு போயிட்டான். அப்போ ஆஸ்பத்திரியில 14 லட்சம் செலவழிச்சு என் புருஷன் தான் குழந்தை 3 மாசம் இருந்து. கிட்னி பிரச்சனை, கேன்சர் நாக்குல. இன்னும் கேன்சர் தான். இந்த நாக்குல கேன்சர் வர்ற காரணம் என்னவா? இதான் தண்ணி தான் பிரச்சனை. இப்போ வரும்போது பார்த்தேன், வீடு ஃபுல்லாக ட்ரம்மாக வச்சுருந்தாங்க. அந்த ட்ரம்மு ஃபுல்லாமே பார்த்தோம்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கும் அந்த தண்ணியும் கண்டாமினேஷன் ஆகும். கண்டாமினேஷன் ஆச்சுன்னா அது உடம்புக்கு கெடுதி. நம்ம பிளாஸ்டிக் கப்லேயே குடிக்கணும் அரசாங்கம் தடை பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் கப்லேயே டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் தடை பண்ணியிருக்காங்க. காரணம் கேன்சர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வெயிலில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு அதில் தண்ணி குடிக்கிறப்ப உடல்நல கேன்சர் சம்பந்தமான பிரச்சனை வரும்ல? கண்டிப்பாக வரும், சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு அந்த காலகட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு புன்னக்காயில். இதை நிர்வாகம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க, வரும். நீங்க தான் சார் ஓட்டு போட்டீங்க. நீங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பீங்க இந்த தொகுதியில. ஆமா. நாளைக்கு நீங்க அமைச்சர் பெருமக்களையோ இல்லாட்டி கனிமொழி அவர்களே சந்திச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன கேட்பீங்க? இதைத்தான் கேட்க போறோம். அம்மா, எலெக்ஷன் நேரத்துல நல்ல நிறைய வாக்குறுதி எல்லாம் தந்தியிலே எதையாவது செயல்படுத்தினீங்களா? மக்களுக்கு அத்தியாவசியமான தேவை தண்ணி. அந்த தண்ணிய நாங்க எவ்வளவு காலம் போராடிக்கிறோம் டிவில பாத்திருப்பிய, பேப்பர்ல பாத்திருப்பிய. என்றைக்காவது ஒரு நாள் புன்னக்காயலுக்கு வந்து மக்களே தண்ணி நல்லா செழிப்பா குடிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் கேட்டிருப்பீங்களா? யாரும் எப்படியும் போயிட்டு போறாங்க. இன்றைக்கு அவ்வளவு நிலையில ஓடுது புன்னக்காயல். எப்போ நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. புரியுதா? கண்டிப்பா. ஆகவே தமிழ்நாடு அரசு இதை கவனத்திற்கு எடுத்து எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் நல்ல முறையில் செய்யும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார்.